நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு பாலக் சூப்னா ரொம்ப பிடிக்கும்னு மாலதி தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. ஜீவிதா, மாலதியை பத்தி பேசுறதை தவிர வேற டாபிக்கே இல்லையா? முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதை நினைச்சே நாங்க எல்லாரும் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? ஜீவிதா, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா வினய், ப்ளீஸ் என் மேல கோவப்படாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என் வாழ்க்கை பூரா குற்ற உணர்வோட தான் வாழ்ந்துருக்கணும். தேவையில்லாம நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நீ கோச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி போய். உங்களால எனக்கு இப்படி நடக்கல வினய். எல்லா தப்பும் என் மேலதான். நான் அந்த அளவுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. நான் என் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருந்தா இந்த விபத்தே நடந்திருக்காது வினய். இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், நீங்க இல்ல. வாவ், இப்ப எல்லா பழியையும் உமாலேயே போட்டுக்கிட்டியா? இங்க பாருங்க மேடம், இதை பத்தியெல்லாம் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. இனிமே அடுத்தவங்க பண்ற பாவத்தை உங்க மேல போட்டுக்கிறத நிறுத்துங்க. நீ சமத்தா நல்ல பொண்ணா நிம்மதியா படுத்து தூங்கு. நான் உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். உனக்காக ஸ்பெஷலா பண்ண சூப் ஆறிட்டே இருக்கு, முதல்ல சாப்பிடு. அக்காவை பார்க்க விடுங்க ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். மாலதி வேதனைப்படுறத இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. அவ பண்ணாத தப்புக்கு ஏன் அவன் தண்டனை அனுபவிக்கணும்? நான் எல்லாம் தெரிஞ்சும் கூட இப்ப அமைதியா இருக்கக்கூடாது. இதுக்கு ஏதாவது பண்ணியாகணும். இதனால அண்ணன் என்ன விரோதியா பார்த்த கூட பரவாயில்ல. மாலதி, என் கூட வா. விஸ்வா, எங்க? நீ எதுக்காக வந்த? உன் அக்காவை பார்க்கணும் தானே? வா. மாலதி, நீ என் கூட வான்னா வா. இன்னைக்கு உன்னோட அக்காவை பார்த்தே ஆகணும். வா. விஸ்வா, வேணா விஸ்வா, மாமா திட்டுவாரு விஸ்வா. விஸ்வா சொன்னா கேளு விஸ்வா, வேணா விஸ்வா. டோன்ட் வரி, கம். விஸ்வா, மாமா பார்த்தாருன்னா ரொம்ப திட்டுவாரு விஸ்வா. அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வேணா போய் பார்க்கலாம். ப்ளீஸ் விஸ்வா, வேணா விஸ்வா, மாமா திட்டுவாரு. ப்ளீஸ் விஸ்வா, வேணா விஸ்வா. சொன்னா கேளு விஸ்வா, மாமா திட்டுவாரு. விஸ்வா, ப்ளீஸ் விஸ்வா, விஸ்வா. அக்கா, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? உன் கால் எப்படி இருக்கு? இப்போ உனக்கு கால்ல ப்ளீடிங் நின்னு போச்சுல, இப்போ உனக்கு வலி ஒண்ணும் இல்லல? மாலதி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நஞ்சம் இருந்த வலி கூட பறந்து போயிடுச்சு. சரி, இப்ப சொல்லு, நீ எப்ப வந்த?
இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸா? வினய், வாங்க வினய். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, மாலதி மட்டும் என் கூட இருந்தானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. நான் சொன்ன மாதிரி என் ஆசை ரொம்ப சீக்கிரமாவே நிறைவேறிடுச்சு. ஹே மாலதி, நீங்க போற வந்து உட்கார். இப்ப சொல்லு, எப்ப வந்த நீ? விஸ்வ தானே உன்னை கூட்டிட்டு வந்தா? மாலதி பேசு. விஸ்வ தானே கூட்டிட்டு வந்தா? ஆமாக்கா, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்தேன். அப்படியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாலக் சூப்பர் நீ தானே பண்ணி கொடுத்த. பரவாயில்லையே, என்ன பாக்குறதுக்கு முன்னாடியே எனக்காக சூப்பர்லாம் பண்ணி கொடுத்துருக்க. உன் அக்கா மேல உனக்கு எவ்வளவு அக்கறல. என் செல்ல மாலதி. என்ன வினய், மாலதி இங்க வந்த விஷயத்த ஏன் கிட்ட நீங்க சொல்லல? கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க எல்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல? இல்ல, நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ், நீங்க சர்ப்ரைஸ் பண்ண விதம், இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் முன்னாடி விட இப்ப ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். தேங்க் யூ so much. என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நீ இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ படுத்து ரெஸ்ட் எடு. என்ன வினய், நீ எங்க போற? நீ என் கூடயே இரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ராத்திரி பூரா வினய் தூங்கவே இல்லை. ரொம்ப டயர்டா இருக்காரு. வினய் ப்ளீஸ், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மாலதி தான் வந்துட்டால என்ன பாத்துக்கிறதுக்கு. அதான் உன்னை பார்த்துக்கிறதுக்கு உன் தங்கச்சி வந்துட்டாள். விஸ்வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் வெளியே வா. ஏய், உனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்பேன்? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், மாலதியை ஜீவிதா கிட்ட கொண்டு போய் விட்டுருக்க. விஸ்வா, ஹவு டேர் யூ சேலஞ்ச் மீ லைக் திஸ்? ஆனா நான் படிச்சு படிச்சு சொல்லியும் கூட நீ மாலதியை ஜீவிதா ரூமுக்கு கூட்டு போயிருக்க. இப்பதான் எல்லாம் புரியுது. அவ கூட சேர்ந்தால அவள மாதிரி தான் இருப்பேன். ஆனா போதும், இதுக்கு மேல மாலதியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத. இல்லைன்னா என்ன பண்ண விஸ்வா?
அண்ணன் கூடயே சண்டை போடுவியா? சரியா சொன்ன விஸ்வா. இங்க பாருண்ணா, நீ இப்ப மாலதிய பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத நீ போதும் விஸ்வா. நான் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டேன். போதும் மாலதி, ரொம்ப சிரிக்க வச்சுட்டு எனக்கு வயிறுலாம் ரொம்ப வலிக்குது. அக்கா, காதை பிடிச்சிட்டு சாரி கேக்குறேன். இனிமே நான் உன் கூட சண்டை போடவே மாட்டேன். அதோட விளைவு எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டேன். இனிமே இந்த ஜென்மத்துக்கு தப்பு பண்ணவே மாட்டேன். வெரி குட். ஆமாக்கா, கால்ல இன்னும் ரொம்ப வலியா இருக்கா? சுத்தமா இல்ல. அதான் நீ வந்துட்டல்ல, இருந்த எல்லா வலியுமே பறந்து போச்சு. சரி போதும், ரொம்ப நேரம் பேசிட்டோம். உனக்கு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. நீ ரெஸ்ட் எடு, ஓகே? சரிடிமா தாயி, நீ சொன்னபடியே கேக்குறேன். அவ்வளவுதான், 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 முடிஞ்சு போச்சு. அக்கா, இப்ப நீ கீழே இறங்க போற. அக்கா, நீ இப்ப நடக்கிறதுக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். வேண்டான்னு சொல்லவே கூடாது. மெதுவா, நான் இருக்கேன்ல, மெதுவா. ஜெகநாதன் கோவிலுக்கு வந்து சில நாட்களே ஆகிறது. அந்த நேரத்தில் புரோகிதர்களுக்குள் சண்டை தலைமை புரோகிதர் அவரது சண்டையை பார்த்து அவர்களுக்கு புத்திமதி அக்கா, அக்கா வேண்டாம். என்ன சொன்னக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஸ்டாப்பா படிச்சிட்டு இருக்கேன்ல, அதனால தான் இவ்ளோ இருமல் வருது. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் நான் புக் எடுக்கிறேன், அதான். ரிலாக்ஸ். மேல படிக்கிறேன், கேளு. ஜெகநாதன் வந்த சில நாட்களிலேயே அனைத்து வேதங்களையும் நன்கு படித்து தேர்ச்சி பெற்றார். அந்த வேதங்களிலிருந்து கிடைத்த ஞானத்தை அவர் பலருக்கு கற்பித்தார். அத்துடன் அவர் ஒரு ஆசிரமத்தை அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவினார். அக்கா, இந்தக்கா சாப்பாடு சாப்பிட. இப்பவே லேட் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமா சாப்பிடு. நானே என் கையால சமைச்சதுக்கா. நீயா? மலதி, நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, இப்பவே சாப்பிடுவான். சாப்பாட எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாதான் மஜாவா இருக்கும். இது எப்படி இருக்கு? சாப்பிட மாட்டியா? வேண்டாம் விஸ்வா. கண்டிப்பா. அனி, நான் இப்ப இதோ போய்
இல்ல இப்ப எனக்கு பசிக்குது, கொண்டு வா. சாப்பிடுவியா? ஆ. ஓகே, இதோ நல்லா சாப்பிடு. இவன் மாறவே மாட்டான்லக்கா. ஹலோ ஜீவிதா, சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன். வினய், நீங்க எனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா? மாலதி எப்போ எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டா. மாலதி, எங்க போற? வந்து உட்காரு. ஜீவிதா, டாக்டர் ஒன்று லைட் ஃபுட்டாக எடுத்துக்க சொல்லியிருக்காரு. இந்த ஃபுட்டு உன் உடம்புக்கு ஒத்துக்காது. ஆனா வினய், மாலதி எனக்காக. ஜீவிதா, டாக்டர் சொன்னதை செய். அக்கா, மாமா, அக்காக்கு என்னங்க தண்ணி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அதுக்குள்ள இருட்டிடுச்சு? என்ன 8 மணி ஆயிடுச்சு? அக்காவுக்கு டின்னர் கொடுக்க மறந்துட்டேன். ஓ, போதும் மாலதி, நீ போய் படுத்துக்கோ. சரிக்கா, நான் உன்னை பெட் வரைக்கும் கூட்டிட்டு போறேன், வா. தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரேன்க்கா. குட் நைட். நான் கொண்டு போய் இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க மாலதி கிட்ட எதுக்காக இவ்ளோ கோவமா நடந்துக்கிறீங்க வினய்? அவ என்ன பண்ண பாவம்? ஏன் அமைதியா இருக்கீங்க வினய்? சொல்லுங்க, ஏன் அவ மேல நீங்க கோவப்படுறீங்க? அவ உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சா? ஜீவிதா, மாலதி எனக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருந்தா போனா போகுதுன்னு விட்டுருப்பேன்.
ஆனா என் வைஃப் சாகுற நிலைமையில அம்போன்னு விட்டு போயிட்டான். நீ செத்தாலும் பரவாயில்லன்னு ஓடிட்டா. என்ன வினய், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. நீ உயிருக்காக போராடிட்டு இருந்த. உனக்கு உடனே ரத்தம் தேவைப்பட்டுச்சு. அன்பார்ச்சுனேட்லி எந்த பிளட் பேங்க்லயும் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்பே கிடைக்கல. இப்ப அதனால என்ன பிரச்சனை வினய்? நீங்க மலத்து கிட்ட கேட்டிருக்கலாமே. எனக்கு அவளுக்கும் சேம் பிளட் குரூப் தானே. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? எனக்கா தெரியாது? எனக்கு நல்லா தெரியும். உனக்கும் உன் தங்கச்சி மாலதிக்கும் பிளட் குரூப் ஒண்ணுதானே தெரியும். முதல்ல நடந்தது என்ன நீ தெரிஞ்சுக்கோ. உன் பாச தங்கச்சி இருக்காளே, உனக்கு பிளட் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டா.